நிறையா மார்க் வாங்குற பசங்க மட்டும் இல்லை, ஜஸ்ட் பாஸ் வாங்குற பசங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். அதை நம்ம கண்டறியணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். சின்ன வயசில் நான் படம் வரைவேன். நான் இந்த கல்யாண பத்திரிக்கையில் வர அந்த இதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக எல்லா கல்யாண பத்திரிக்கையும் காமனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாக்கில் வந்து ஒரு ராஜாராணி தூக்கிட்டு போகிற இப்படி தான் இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் உட்காந்து நான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து வரைகிறது, மயில் வரைகிறது இந்த மாதிரிலாம். ஸோ அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வரைஞ்சிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சைட் பை சைட் நான் படிக்கணும், நான் வந்து மார்க் எடுக்கணும், நான் பாஸ் ஆகணும், இப்படி ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். சரி, இதுக்கும் நான் ஆசைப்பட்றேன், இதுக்கும் நான் ஆசைப்பட்றேன். ஸோ இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு இது காலங்காலமாக இப்படி தான் இருக்க போகிறாங்க. எதுவும் அந்த காலம் மட்டும் இல்லை, 95ஸில் மட்டும் இல்லை, இப்போயும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா படினே சொல்கிறாங்க. எனக்குன்னு இருக்க ஒரு திறமையை அவங்களை வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஒரு ஆதங்கம் எல்லா பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதெல்லாம் சரி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு இன்க்ளூசிவாகவும் ஹோலிஸ்டிக்காகவும் ஒரு எஜுகேஷனை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு ஆசைப்படுறது தான். எல்லாமே பேஷன் தான். நானும் வந்து ஒரு மினிஸ்டராக நான் பாட்டு வெறும் என் ரூமில் உட்காந்துட்டு வர ஃபைல் கையெழுத்து போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். நான் பாட்டு எக்ஸாமை நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகலாம். பட் அதிகப்படியான நம்ம திட்டங்களை கொண்டு வரணும், பசங்களை இது பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஊக்கம் தர மாதிரி ஒரு பாஸ் நமக்கு தேவை. சரி, இவன் ஆசைப்படுறான், இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, சரி நீ பண்ணி தான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். ஸோ அப்படி நமக்கு சிஎம் நமக்கு கிடச்சனால பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக போயிடுச்சு. Yasko, Shirts, trousers, dhotis.